உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ரம்யாவுக்கு சிவாவை கட்டிக்க ஆசை. அதுக்கு காரணம் அன்பு இல்ல, சின்ன வயசுல இருந்தே பத்மா சொல்லி சொல்லி வளர்த்தது. பத்மாவுக்கு கட்டிக்கிட்ட இடம் சரியில்லை, அது அவளா தேடிக்கிட்ட வாழ்க்கை. ரம்யாவை 3 வயசுல தூக்கிக்கிட்டு இங்க வந்துட்டா, திரும்பி போகவே இல்ல. பத்மாவுக்கு இந்த குடும்பத்துல இருக்கிறது ஓசியில இருக்கிறதா ஒரு எண்ணம் இருக்கு. வெளியில அனுப்பிடுவாங்களோன்னு கூடவே ஒரு பயமும் இருக்கு. ரம்யாவை சிவாவுக்கு கல்யாணம் பண்ணிட்டா அந்த பயம் இல்லாம இருக்கலான்னு நினைக்கிறாங்க. அத நான் தப்புன்னு நினைக்கல. என்ன பண்றது, சிவாவுக்கு ஒன்னதானே பிடிச்சிருக்கு. அமராவதிக்கும் மாப்பிள்ளைக்கும் கிட்டத்தட்ட அதே பயம்தான். காவேரி பவானி வேற மாதிரி. அண்ணன் சிவாவுக்கு யாரோ ஒருத்தி மனைவியா வரதை விட ரம்யா மனைவி ஆயிட்டா செய்முறையில குறை இருக்காதுன்னு நினைப்பு. எல்லாரோட விருப்பத்துக்கும் வெறுப்புக்கும் ஒரு காரணம் இருக்கு ஜனனி. ஆனா எனக்கு அப்படி இல்ல. ஒரே ஒரு எண்ணம் தான், சிவாவை நல்லபடியா பாத்துக்கணும். சிவாவுக்கு பிடிச்ச ஒருத்தி வேணும். அது நீதான் ஜனனி. அம்மா, அளவுக்கு மீறி நீங்க என்ன நம்புறீங்களோன்னு பயமா இருக்கு. எனக்கு சொல்ல தெரியல, ஆனா எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜனனி. நான் அவர்கிட்ட கூட சொல்லாத ஒரு உண்மைய உன்கிட்ட சொல்றேன். உன்கிட்ட சொல்லணும்னு தோணுது. இத நம்புறதா வேண்டாமான்னு எனக்கு தெரியல. நம்பாமையும் விட முடியல ஜனனி. என்னாச்சுமா? எத்தனை பேர் இருந்தாலும் நான் இல்லைன்னா சிவா உடைஞ்சு போயிடுவான். நீங்க தான் கூடவே இருக்கீங்களே. எத்தனை நாள் நான் இருப்பேன்னு தெரியல. என் ஜாதகப்படி நான் ரொம்ப நாளைக்கு உயிரோட இருக்க மாட்டேன். ஒவ்வொரு நாளும் என் வாழ்நாள் குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. எப்ப வேணா என்ன வேணாலும் நடக்கும். யார் சொன்னது? எதுக்கு கற்பனை பண்ணி கவலைப்படுறீங்க? உங்களுக்கு எதுவும் ஆகாது. ஜாதகம் பொய்யா இருக்கணும்னு தான் நானும் ஆசைப்படுறேன். ஆனா இப்போ தைரியம் வந்துருச்சு. ஜாதகம் நிஜமாவே இருந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன். நான் போனா என்ன, சிவாக்கு நீ இருக்க, நீ பாத்துப்பன்னு தைரியம் ஆயிட்டேன். நீங்க எங்கேயும் போக மாட்டீங்க. தேவையில்லாம ஜோசியத்தெல்லாம் நம்பாதீங்க ப்ளீஸ். யாருக்கு என்ன எழுதியிருக்கோ அதென்ன நடக்கும். எனக்கு பிறகு நீங்க இங்க இருக்க வேண்டாம். உங்களை இங்க நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க. ஜனனி, சிவாவை அழைச்சுக்கிட்டு மலேசியாவுக்கே நீ போயிடு. நீங்க ஏன் அதெல்லாம் நினைச்சு? அதுக்கு முன்னாடி நீயும் சிவாவும் என்னை விட்டுட்டு போயிட்டா என்னால முடியாது. எனக்குள்ள உயிர் இருக்கும்போது என்னை விட்டுட்டு போயிடாதீங்க. என்னால தாங்க முடியாது. அடுத்த நிமிஷமே நான் உயிரை விட்டுருவேன். அம்மா, என்னம்மா நீங்க? ஜனனி, இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம். குறிப்பா சிவாக்கு தெரிய வேண்டாம். தெரிஞ்சா அவனால தாங்கிக்க முடியாது. இது ஏன் மேல சத்தியம். நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. அம்மா, நீ சொல்ல மாட்டேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அழாத ஜனனி, அழாத. சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் செய்யணுங்கிறது சரிதான். ஆனா அதெல்லாம் இப்பவே அவசியமா?
கொஞ்ச நாள் தான் போகட்டுமே. யார் ஆசைப்பட்டு கேட்டாலும் ஏன நீ யோசிக்க கூடாதா? விசாலாட்சி தான் ஆசைப்பட்ட. இதுல இனிமே நான் யோசிக்க என்னமா இருக்கு? இனிமேலும் தள்ளி போட்டா அதனால எதுவும் பாதிப்பு வந்துடக்கூடாதுல்ல, அதான் நடக்கட்டும். அப்படி முடிவெடுத்தா எப்படின்னு? எல்லாரும் மனசு ஒத்துதானே செய்யணும். நானும் கலந்துக்க வேண்டாமா? அம்மா அதெல்லாம் எனக்கு இப்ப வேண்டாம்மா, அப்புறம் பாத்துக்கலாம். நீ பேசாம இரு ஜனனி. இப்ப விட்டா அப்புறம் எல்லாம் சரிப்பட்டு வராது. இது நடந்தே ஆகணும். ஜனனியை விட உங்களுக்கு தான் அவசரம் இல்ல நீ? இது அவசரம் இல்ல. என் பையன் ஒரு பொண்ணுக்கு தாலி கட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டான். காலத்துக்கும் இனிமே இவதானே இவனோட பொண்டாட்டி. அத மாத்த முடியுமா? அதுக்கப்புறமும் செய்ய வேண்டிய கடமைகளை நாங்க செய்யலனா ஊர் அவரை பத்தி என்ன பேசும்? என்ன நீ பேசுவாங்க? சிவா இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்தப்ப சொல்லாததையா இனிமே இந்த ஊர் ஜனங்க சொல்ல போது? என்ன இப்படி பேசுற? பெரியவளா நீதான் கூட நின்னு சந்தோஷமா நடத்தி தரணும். நீயே இப்படி அபசகுணமா பேசினா எப்படி? என்னது, நான் நிக்கணுமா? அதுவும் ஏன் பொண்ண கூடவே வச்சுக்கிட்டு இன்னொருத்திக்கு தாலி பெருக்கி போடுறத நான் சம்மதிச்சேனா? என் பொண்ணுக்கு நானே பண்ற துரோகம் இல்லையா? இங்க பார், அவங்களுக்கு கல்யாணம் நடந்து போச்சு. இதுக்கு மேல விரோதத்தை வளர்க்கணுமா? இது விரோதமா? இது அநியாயம். என்னால இதெல்லாம் சம்மதிக்க முடியாது. என்னோட நியாயப்படிதான் நான் நடப்பேன். எது உன் நியாயம்? ஜனனி சிவாவோட பொண்டாட்டின்னு தெரிஞ்சும் சிவாவை கட்டி பிடிக்க ரம்யாவை அனுப்பி வச்சியே, அதுவா நியாயம்? அது உங்களுக்கு அசிங்கமா படலையா? ஜனனியை எவ்வளவுதான் நீங்க குத்தி பேசுறீங்க? நானும் எவ்வளவுதான் பொறுத்து போறது? இது எப்படியாவது நின்னுடுச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் பார்த்து பேசுங்க அண்ணி. ஜனனி ஒருத்திக்காக இப்படி எடுத்தெறிஞ்சு பேசுறது சுத்தமா நல்லா இல்ல. நான் பார்த்துதான் பேசுறேன். ஜனனி ஏன் மருமக. யாருக்காகவும் அவளை நான் விட்டு கொடுக்க முடியாது. ஓ, பிரிச்சு பேசுறீங்களா? நான் யாரையும் பிரிச்சு பார்க்கலாமா? அப்படி ஒரு எண்ணமும் எனக்கு இல்ல. ஆனா என் மருமகளுக்கு ஒரு நல்லது பண்ணும்போது அதை தடுக்க நினைச்சா நான் அவ கூட தான் நிப்பேன், சப்போர்ட் பண்ணுவேன். அப்போ நான் உங்களுக்கு முக்கியம் இல்ல? முக்கியம்தான். அதனாலதான் உன்னையும் கூப்பிடுறேன். இப்பவும் கூப்பிட்டேன். என் மருமகளுக்கு தாலி பெருக்கி போட போறோம். நீயும் பெரியவளா கண்டிப்பா கூட இருந்து நடத்தி தரணும். வாங்க. வரலன்னா? வந்தா வாங்க, வராட்டி போங்க. ஆனா யார் தடுத்தாலும் என் மருமகளுக்கு தாலி பெருக்கி போடுறது மட்டும் நிச்சயம் நடக்கும். ஐயரே, நீங்க நாள் குறிச்சது கொடுங்க. புதன்கிழமை நாள் நல்லா இருக்கு, அன்னைக்கே வச்சுக்கோங்கம்மா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.